மைவிடி ஜாடைகள் முல்லைப்பூ யூஸ் பண்ண வேண்டாம். ஜெல்லு ஸ்க்ரப்லையுமே ரொம்ப சாஃப்டாக ரவுண்டாக இருக்கும். அதெல்லாம் போய் உள்ளே அடைச்சிக்கும். ஓகேவா? 15 மினிட்ஸ் கிளென்சிங் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்? செகண்டு மசாஜுக்கு இப்போ தானே சொன்னேன் ஸ்க்ரப் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. டோட்டலாகவே ஸ்க்ரப் வேண்டாம். எப்படி இருந்தாலும் நம்ம மிஷினுக்குள்ளே போயிடும். அதனால் ஸ்க்ரப்பை யூஸ் பண்ண வேண்டாம். இல்லைக்கா, இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்கப்புறம் மசாஜ் க்ரீமுக்கு ஆர்எஃப் க்ரீம் முன்னாடி இதுக்கு பின்னாடி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? ஸ்க்ரப்பு போட்டுட்டு இது ரெண்டும் தொட வேணாம். இது 3 முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்க்ரப்பு போட்டு பண்ணுறதுனா இது பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப்பு வேண்டாம். ஆமாம், ஆர்எஃப் இதில் வேணால் பண்ணிக்கலாம். ஸ்க்ரப் இதில் போயிடும், ப்ராப்ளம் ஆயிரும். ஒரே டைமில் வந்து மிஷின் ரிப்பேர் ஆயிரும். ஃபஸ்ட்டு கிளென்சிங் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது மசாஜ் க்ரீம் போட்டு இது என்னது கிளென்சிங் வந்து 15 நிமிஷம் ஹேண்டில் பண்ணிக்கணும். ரெண்டாவது மசாஜ் க்ரீம் போட்டு அல்ட்ராசோனிக்கில் என்ன பண்ணோம்? மசாஜ் வாட்டர்